ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நீளமான முடி வளரணும் அப்படின்றதுக்காக என்ன அப்ளை பண்றது, நிறைய பேக்ஸ் ட்ரை பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி சிலருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹேர் க்ரோத்துக்கான பியூட்டிஃபுல்லான 2 ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே முடி உதிர்வு பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரே தயார் பண்றதுக்கு வெறும் 2 பொருள் மட்டும் போதும். இந்த 2 பொருளுமே நம்மளுடைய சமையல் அறையில எப்பவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுவும் இல்லாம இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது. ரொம்பவே ஈஸியா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, அரிசி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கிராம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தண்ணீர் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1.5 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் கிராம்பு, 2 டம்ளர் தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா இது வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு மூடிடுங்க. இந்த ஹேர் ஸ்ப்ரேயை தலைமுடியோட வேர் பகுதியில நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உங்க கையால மசாஜ் கொடுங்க. அதாவது உங்களுடைய விரல்களோட நுனி இருக்கு இல்லையா, அதால நல்லா தேய்ச்சி மசாஜ் கொடுங்க. பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தலையை நீங்க அலசிடலாம். இதை நீங்க வாரத்துல 2 முறை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வு அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். அதோட ஹேர் ரீக்ரோத் அப்படின்றதும் கட்டாயமா இருக்கும். ஸோ 2வது ஸ்ப்ரே செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராம்பு பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தண்ணீர் 2.5 டம்ளர் எடுத்துக்கோங்க, அடுத்தது பிரியாணி இலை 3 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் கிராம்பு பவுடர், தண்ணீர் 2.5 டம்ளர், அதுக்கப்புறமா பிரியாணி இலை 3, இது எல்லாத்தையும் சேர்த்து 5ல இருந்து 7 நிமிடம் வரை அடுப்புல வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க. நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரேயும் தலைமுடியோட வேர்க்கால்கள்ல படும்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. இதுக்கப்புறமா 1/2 அன் ஹவர் இதை அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு தலையை நல்லா அலசி எடுத்துடுங்க. இதையும் நீங்க வாரத்துல 2 முறை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியோட வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமாவே இருக்கும். ஸோ 2 ரெசிபிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மசாஜ் அப்படின்றது தான். ஏன்னா வேர்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணிருக்கிறது நல்லா உள்ள அப்சர்வ் ஆகணும் இல்லையா, அதனால மசாஜ் கொடுத்துட்டு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே என்னால மெனக்கிட்டு வேலை எடுத்து ஒரு விஷயத்த செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஆயில் அதிகமா தலையில அப்ளை பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஜஸ்ட் சீரம் ஸ்ப்ரே பண்ணிட்டு போற மாதிரி இது நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். டிப்ஸ் எல்லாம் உங்களை சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கரைஞ்சு போயிருக்கும் பாருங்க. அவங்க அது ஒண்ணுதான், அது மட்டும் தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். வாங்கினதுல இருந்து இது மட்டும் தாங்க யூஸ் பண்றேன். டக் டக்குன்னு கிளம்புனா ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அல்ல, வெறும் லிப்ஸ்டிக். ஓகே, மேல சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக், அவ்வளவுதான். சீப்பஸ்ட் ப்ராடக்ட் இன் யுவர் பேக் அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே சீப்பஸ்ட் ப்ராடக்ட் தான். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? ஃபுல் நியூட் ஷேட்ஸ். 303 ராயல் ரஸ்ட். ஓகே, இது மேப்லின். ஏதோ ஒரு விஷயம் தூக்கி போட்டுடலாம் என் பேக்ல இருந்து, ஆனா இதை நான் உள்ளே வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி பார்த்தா எல்லாமே தூக்கி போடணுங்க. எல்லாருக்கும் வயசாயிடுச்சு. நான் தான் இன்னும் எக்ஸ்பீரியான ப்ராடக்ட்ஸ் ஆங்க. எல்லாரையும் நான் வயசாயிடுச்சு தூக்கி போட்டு. இது காலங்காலமா வச்சுட்டு ஒரு 3 வருஷமா என்கிட்ட ஐயோ இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா யாராவது தெரியாம எடுத்து போட்டு இன்னும் எக்ஸ்பைரி ஆகலன்னு வச்சுக்கோங்க. இது என்ன இப்ப கிடைக்கல. ஐ டோன்ட் யூஸ் ஐலைனர் ஆர் காஜல். ஸோ இது மட்டும் மேலே இது லைனருக்கு ஸ்மச் பண்ணிப்பேன், கீழேயும் ஸ்மச் பண்ணிப்பேன். அது என்ன ஜெல் லைனரா இல்லை? இது நார்மல். இது ஸ்விஸ் பியூட்டியில் 2-in-1 இருக்கு. வாட்டர் ஒரு ட்ராப் போட்டுட்டு அது ஐலைனரை இப்போ போட்டுருவேன். அதே இது நார்மல் ட்ரையாக இருந்து கீழே போட்டால் ஸ்மஜ் ஆகிடும். 2-in-1 நான் பண்ணிட்டேன்.